ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் 4th சாப்டர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இந்த சாப்டர்ல அடுத்து இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்டை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்றது தான் நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். ஸோ கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் பியூர் ரெசிஸ்டர். இந்த டாபிக்கு முன்னாடி ஒரு 2-3 டாபிக் இருக்கு. நான் அந்த டாபிக்கை பத்தி டீடைல்டா ஃபியூச்சர்ல உங்களுக்கு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோல நம்ம வந்து ஏசி கரண்ட்னா என்ன அப்படின்றத சிம்பிளா பார்ப்போம். பிளஸ் வந்து ஃபேசர் டயக்ராம் அதை பத்தி நான் சிம்பிளா ஷார்ட்டா உங்களுக்கு இந்த வீடியோல சேர்ந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா அதையும் சொன்னாதானே இந்த கான்செப்ட் கொஞ்சம் கிளியரா புரியும். அப்போ ஏசி அப்படின்னு சொல்லும்போது அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு தான் அதுக்கு மீனிங். இப்போ நம்ம செகண்ட் சாப்டர்லாம் பேட்டரி அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துருவோம். அதாவது அது வந்து டிசி டைரக்ட் கரண்ட்னு சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி இருக்கும் அந்த சிம்பிள் பிளஸ் மைனஸ் சொல்லிட்டே இருக்கும். இப்போ இதுல வந்து கரண்ட் ஃப்ளோ எனக்கு வந்து இது ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ கரண்ட் ஃப்ளோ பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆகும். எவ்வளவு நேரம் ஆனாலுமே இந்த டெர்மினல் மாறாது, அப்படிதான் இருக்கும். எதுல? டிசில டைரக்ட் கரண்ட், சிங்கிள் டைரக்ஷன் தான் கரண்டோட டைரக்ஷன். ஓகே, இது வந்து உங்களுக்கு செகண்ட் சாப்டர்ல சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இங்க நம்ம பார்த்துட்டு இருக்குது ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆல்டர்னேட்டிங் அப்படின்னா மாறு திசை மின்னோட்டம் சொல்லுவோம். தன்னோட திசைய மின்னோட்டம் மாற்றிக்கொள்ளும் அப்படின்னு கூட சிம்பிளா அதை சொல்லலாம். இப்போ பாருங்க, இப்போ பேட்டரிக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு சிம்பிள் சொன்னோமோ அதே மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கும் இந்த மாதிரி சிம்பிளா சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து இப்போ நான் ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோம். இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். சிம்பிள் தான், ரெசிஸ்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். அதுல வந்து டெர்மினல் இப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 10 செகண்டுக்கு டெர்மினல் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்த 10 செகண்டுக்கு அப்படியே மாறிடும். இது நெகட்டிவாகவும் இது பாசிட்டிவாகவும் மாறிடும். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கும்போது கரண்ட் ஃப்ளோ இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்டா? அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன். இதுல டவுட் இருக்காது. ஓகே, நல்லா பாத்துக்கோ. இது இந்த டெர்மினல் இருக்குல்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ், இதை வந்து பொலாரிட்டின்னு சொல்லுவோம். பொலாரிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். பொலாரிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பாருங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் டைமை பொறுத்து இப்போ வந்து நெகட்டிவ் பாசிட்டிவா மாறிடுச்சு. இப்போ பொலாரிட்டி மாறுதுன்னா கண்டிப்பா என்ன ஆகும்னா கரண்டோட டைரக்ஷனும் மாறும். ஃபர்ஸ்ட் 10 செகண்டுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கு, கரண்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொல்லலாம். ஓகேவா? கிளாக் வைஸ் டைரக்ஷனா இருக்கும். இப்போ இன்கேஸ் எனக்கு பொலாரிட்டி மாறிடுச்சுன்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி மாறிடுச்சு, இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், மாறிடுச்சு அடுத்த 10 செகண்ட். அப்போ கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா மாறிடும் கரண்டோட டைரக்ஷன். புரியுதுங்களா? அப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ், கரண்டோட டைரக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான். ஃபர்ஸ்ட் 10 செகண்டுக்கு கிளாக் வைஸா இருக்கு, அடுத்த 10 செகண்டுக்கு ஆன்டி கிளாக் வைஸா இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்போ நீங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பொலாரிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. பொலாரிட்டி மாறனால கரண்டோட டைரக்ஷனும் மாறுது. அவ்வளவுதான். இது மாதிரி எனக்கு டைரக்ஷனை மாத்திக்கிறதுல கரண்ட் ஆட்டோமேட்டிக்கா, இதுதான் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்றோம். சிம்பிள். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல உங்களோட டவுட்டை சொல்லுங்க. இப்போ இந்த ஏசி கரண்டா இருக்கட்டும், இல்ல ஏசி வோல்டேஜா இருக்கட்டும், ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜா இருக்கட்டும், ஓகே, அதை வந்து நம்ம சைன் வேவா தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இன் நேச்சர் காமனா. ஓகே, ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரண்டா இருக்கட்டும் இல்ல ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜா இருக்கட்டும், நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு சைனசாய்டல் வேவ் அப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு கொஸ்டின் வரலாம், சார் ஏன் சார் சைன் வேவா தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணுமா, ஏன் வேற வேவே கிடையாதா அப்படின்னா இருக்கு. ஒரு 4-5 டைப் ஆஃப் வேவ்ஸ் எல்லாம் இருக்கு. நமக்கு இந்த வேவ்ஸ் வந்து புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு நாலேஜ் காண்டி சொல்றோம். ஓகே, அதாவது இது வந்து சைன் வேவ். இந்த வேவ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஏசி வோல்டேஜ்க்கு நம்ம இந்த மாதிரி வேவ் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்கு, இதை நம்ம ஸ்கொயர் வேவ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்கு, இதை ட்ரையாங்குலர் வேவ்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்கு, இதை ஷார்ட் டூத் வேவ்னு சொல்லுவோம். இன்னொன்னு என்னன்னா காம்ப்ளெக்ஸ் வேவ்னு வரும். டூத் பேஸ்டில் உப்பு இருக்கா, அந்த மாதிரி பல் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே, வேவ் வரும்போது கரெக்டா வந்து ஆம்ப்ளிடியூட்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்து வரையணும். கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இதுதான் வந்து ஷார்ட் டூத் வேவ் சொல்லுவோம். சார் இப்போ ஏசி இத்தனை வேவ்ல நம்ம சொல்லலாமா சார் அப்படின்னா சொல்லலாம்.
ஓகே, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும், ஒவ்வொரு தேவை, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிறது. பட் ஜென்ரலா ஏசி சர்க்யூட், அதாவது ஏசி கரண்ட், ஏசி வோல்டேஜ் அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லும்போது சைனசாய்டல் வேவ் தான், அதாவது சைன் வேவ் தான் நம்ம என்ன சொன்னா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது என்ன சார் சைன் வேவ், அப்ப ஏசி கரண்ட் இந்த வேவ்ல தான் இருக்குமா? அப்படி இல்ல, அதோட நியூமரிக்கல் வேல்யூ இருக்குல்ல, கரண்டோட வேல்யூ, அதை நீங்க ஒரு கிராஃப் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இது ஒரு ஆக்சிஸ் இல்லையா, இப்போ இதை நான் டைம்னு வச்சுக்கிறேன்ப்பா, சிம்பிளா டைம். இப்போ இது வந்து எனக்கு ஒரு கரண்ட்ப்பா, அதோட வேல்யூ வந்து 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் அந்த மாதிரி வந்து வேல்யூ இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி வேல்யூ நான் வந்து அப்படியே கிராஃபா மார்க் பண்ணிட்டே வரேன். ஒரு இடத்துல மேக்ஸிமம் கிடைக்கும், அப்புறம் மறுபடியும் நான் மினிமம் ஆயிடும். ஒரு ஏசி சர்க்யூட்ல சொல்றேன், ஓகே. இந்த மாதிரி மினிமம் ஆகி மறுபடியும் 0 வரும். மறுபடியும் என்ன டக்குனு நெகட்டிவ் சைடு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், அதெல்லாம் மார்க் பண்ணிட்டே வரும். மறுபடியும் மேக்ஸிமம் ஆகும், மறுபடியும் அப்படியே குறைஞ்சிட்டு வந்து 0 வரும். அப்புறம் இதை அப்படியே பார்க்கும்போது எனக்கு ஒரு வேவ் ஃபார்மேட்ல கிடைக்குது. அப்ப இதை நம்ம மேத்தமெட்டிக்கலா சைன் வேவ் அப்படின்னு சொல்றோம், புரியும்? இதே மாதிரி தான் இந்த ஸ்கொயர் வேவ், ட்ரையாங்குலர் வேவ்ஸ், சாடூத் வேவ், அப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் வேவ். ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதெல்லாம் வேல்யூ தான். இப்போ இந்த ஸ்கொயர் வேவ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஹை வேல்யூ, லோ வேல்யூ, சடன் சேஞ்சஸ் பார்த்தா தெரியும். டக் 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 அந்த மாதிரி சடன் சேஞ்சஸா இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு வேவ் வந்து கிடைக்கும், அவுட்புட்டா கிடைக்கும். அது மாதிரி இதுவும் எனக்கு அது மாதிரி வேல்யூஸ் வந்து லீனியர் அந்த மாதிரி கிடைக்கிறது. உங்களுக்கு புரியும்? எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நியூமரிக்கல் வேல்யூ வச்சு ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னா எனக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். மெயின் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா நம்ம வந்து இந்த பவர் சிஸ்டம், எலக்ட்ரிசிட்டி இதுக்கு எல்லாமே காமனா ஜென்ரலா நம்ம என்ன சொல்றோம்னா சைன் வேவ் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே. அதே மாதிரி ஸ்கொயர் வேவா இருக்கட்டும், ட்ரையாங்குலர் வேவ்லாம் வந்து டிஜிட்டல் சர்க்யூட்ல எல்லாத்துக்கும் அவுட்புட்டா கிடைக்கும். இந்த ஸ்கொயர் வேவ், ட்ரையாங்குலர் வேவ் இதெல்லாம் சிக்னல் ப்ராசஸிங், அப்புறம் இந்த லாஜிக் கேட்ஸ் அதெல்லாமே அதுல வந்துடும். ட்ரையாங்குலர் வேவ்லாம் வந்து ஒரு சர்க்யூட்ல இன்புட் சிக்னலை செக் பண்றதுக்காக கூட யூஸ் பண்ணலாம் ட்ரையாங்குலர் வேவ். சாடூத் வேவ் வந்து மியூசிக்கல், அந்த மியூசிக் சிந்தசிஸ், ஓகேங்களா, டிஸ்பிளே டெக்னாலஜி அதுல அவுட்புட்டா கிடைக்கும் வேவ். இது வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து ரெண்டு சைன் வேவை கம்பைன் பண்ணி சொல்றது. அது வந்து ஆடியோ சிக்னல்ஸா நமக்கு வந்து அவுட்புட்டா கிடைக்கும். சாடூத் வேவ்மே ஆடியோ ஆசிலேட்டர்ஸ்லயுமே அவுட்புட்டா கிடைக்கும். புரியும் நான் என்ன சொல்றேன்? இப்போ இது எல்லாமே இந்த ஷேப் வந்து நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? எனக்கு கரண்டோட வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ எப்படி மாறுது, ஒரு ஹை வேல்யூக்கும் லோ வேல்யூக்கும் நடுவுல எப்படி சேஞ்சஸ் நடக்குது, அதை பொறுத்து எனக்கு இந்த கிராஃப் கிடைக்கும். ஓகே, இவ்வளவுதான் மேட்டர். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் வந்து இருக்கு. அதுல நம்ம ஏசியை சொல்லலாம். ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு சூழ்நிலை, ஒரு தேவைன்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் மாத்தி யூஸ் பண்ணிப்போம். ஓகேயா, ரைட். இப்போ நம்ம காமனா நம்ம புக்ல இருக்கக்கூடிய விஷயம், இந்த கரண்ட், இந்த சாப்டர் 4 சாப்டர்ல அல்டர்னேட்டிவ் கரண்ட்ல இருக்கக்கூடிய வேவ் பாத்தீங்கன்னா நமக்கு சைன் வேவ் வச்சு சொல்லியிருப்பாங்க. அப்போ எனக்கு இதுதான் அந்த வேவ். ஓகே, இது வந்து ஆம்பிளிடியூட்னு சொல்லுவோம், இந்த வேவோட ஹைட். ஓகேங்களா, இது இந்த வேவ் இருக்குல்ல, ஒரு இது ஃபுல்லா இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒன் கம்ப்ளீட் சைக்கிள்னு சொல்லுவோம். அதாவது 360 டிகிரி. என்ன சார் 360 டிகிரி? 0, π, 2π. இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். ஓகேங்களா, சோ இதான் நம்ம என்ன சொல்றோம்னா 360 டிகிரி. இப்போ இதை பத்தி நம்ம பேசுவோம். லாஸ்ட்ல நம்ம வந்து ஃபேசர் டயக்ராம் பேசிட்டு வேவ் டயக்ராம் இது ரெண்டுத்தையுமே சேர்ந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இது வந்து நான் சொல்லும் போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேவா? இப்போ இந்த வேவ்ஸ் பத்தின, இந்த மாதிரியான வேவ்ஸ் பத்தின டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொன்னீங்கன்னா நான் நடத்துறேன். கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து சார் எனக்கு வேவோட டயக்ராம் நடத்துங்கன்ற மாதிரி நீங்க கேட்டீங்க, உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கேளுங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை தனியா போஸ்ட் பண்றேன். ஓகே, அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ அந்த டாபிக் உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டீங்கன்னா போதும். அந்த டாபிக் பத்தின A to Z வந்து உங்களுக்கு கிளியர் கட்டா நான் உங்களுக்கு நடத்துறேன். ஓகே, சரி. இப்போ ஃபேசர், ஏன்னா ஃபேசருமே இதுல இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் சொல்றதுதான் ஃபேசர். ஓகேவா? ஃபேசர் அப்படின்றது ஒரு கரண்ட்டுக்கும், சிம்பிளா சொல்லணும்னா கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷனை சொல்றதுதான் ஃபேஸ் ரிலேஷனை சொல்றதுதான் ஃபேசர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸ்னா ஆங்கிள் அப்படின்னு கூட நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னுமே ஈஸியா இருக்கும். அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு வேவ் சொன்னோம்ல, வேவ் இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்கு, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய வேவ்ஸ் வந்து இருக்கும்போது, இல்ல நிறைய வேவ் இல்லாம ஒரு 2 வேவ் 3 வேவ் அந்த மாதிரி இருக்கும். டிஃபரெண்ட் ஆம்பிளிடியூட் இது இந்த வேவோட ஹைட் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆம்பிளிடியூட்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்போ டிஃபரெண்ட் ஆம்பிளிடியூட், அதே மாதிரி அது ஸ்டார்ட் ஆகிற இடம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது ரெண்டுத்துக்குமான அந்த 2 வேவ் 3 வேவ் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமான ரிலேஷன் என்ன அப்படின்றத நம்ம ஃபேஸரை வச்சு சொல்லிட முடியும். ஓகேயா? சோ இது இப்படி சொல்லலாம். இல்ல இன்னொரு விதமா சொல்லணும்னா
ஒரு வெக்டரை நம்ம புக்ல கூட அதை கொடுத்துருப்பாங்க. ஒரு வெக்டரை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னு வச்சுப்போம். ஒரு ஆரிஜினை பொறுத்து, ஒரு சென்டர் பாயிண்ட பொறுத்து ஒரு வெக்டரை நீங்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல, ஏன்னா வெக்டரை நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணுவோம். அப்போ அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டியில ரொட்டேட் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு வேவ் ஃபார்மேட் கூட அவுட்புட்டா கிடைக்கும். ஓகே, அது கூட நான் உங்களுக்கு சொல்றேன், ஈஸியா புரியும். ஓகே, சோ இதுதான் வந்து ஃபேஸர்னு சொல்லுவோம். ஓகே, ரிலேஷன் சொல்றது. இப்போ ரெண்டு வேவ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ அந்த ரெண்டு வேவுமே இன் ஃபேஸ்ல இருக்கா, அவுட் ஃபேஸ்ல இருக்கா? இன் ஃபேஸ்னா ஒரே மாதிரி இருக்கா, ஏதாவது ஆங்கிள் விலகி இருக்கா? புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்போ ரெண்டு வேவ்ல உங்களுக்கு கரண்ட் ஒன்று வோல்டேஜ்னு வச்சுப்போம். அப்போ கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் நடுவில் ஏதாவது ஆங்கிள் இருக்கா? எவ்வளவு லீடிங்ல இருக்கு, எவ்வளவு லேகிங்ல இருக்கு இருந்ததுன்னா சொல்றேன். எவ்வளவு லீடிங்ல இருக்கு, எவ்வளவு லேகிங்ல இருக்கு அப்படின்ற மாதிரியான ஃபேஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு நம்ம ஃபேஸர் யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ உங்களுக்கு புரியும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஃபேஸர்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வெக்டர் சொன்னா கரெக்டா. அப்போ நம்ம 11th கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்லாம் படிச்சிருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பார்ட்டிகுலர் மூவ் ஆகுது அப்படின்னா அது சம் டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கும். அதெல்லாம் நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் வச்சுலாம் பார்த்திருக்கோம். இப்போ நான் என்ன பண்றேன், நான் சொன்னேன்ல ஒரு வெக்டர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதுன்னா எனக்கு ஒரு சைன் வேவ் கிடைக்கும்னு சொன்னேன். கிடைக்குதான்னு பார்ப்போம். சிம்பிள் தான். ஓகே, அதாவது நான் வந்து ஒரு ஹாஃப் சைக்கிள் மட்டும் போடுறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போடக்கூடாது அப்படின்றதுனால ஒரு ஹாஃப் சைக்கிள் போடுறேன். அடுத்த ஹாஃப் சைக்கிள் ஈஸி தான். ஓகே, இப்போ வந்து பாருங்க, ஒரு வெக்டர் இப்போ இனிஷியல் பொசிஷன்ல இப்போ நான் ஒரு வோல்டேஜ் எடுத்துக்கிறேன்ப்பா. அந்த வோல்டேஜ் நான் வந்து ஒரு வெக்டரா எடுத்துக்கிறேன். இந்த வெக்டர் இப்படி இருக்கு, அதாவது இது 0ன்னு வச்சுக்கோம். ஓகே, எனக்கு 0ல தான் இனிஷியலா இப்படி இருக்கு. அப்போ எனக்கு 0ல நான் அந்த பாயிண்ட்டை வச்சுக்கிறேன். இதுதான் 0. இது வந்து எனக்கு 30, இது வந்து 60, இது 90, இது 120, இது 150, இது 180. ஓகேயா? சோ ஒரு ஹாஃப் சைக்கிள் மட்டும் போடுறேன். இது வந்து தீட்டான்னு எடுத்துக்கலாம், இல்ல ஒமேகா டி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லுவோம். இந்த ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, இது வந்து டைமை பொறுத்து இருக்கு. கரெக்டா? அதுதான் சார். நீங்க இப்போ ஒரு டைம் மட்டும் சொன்னீங்க சார், சொல்லலாம். உங்களுக்கு சிம்பிளா சொல்றதுக்காண்டி ஸ்டார்டிங்ல சொன்ன டைமை பொறுத்து இந்த கரண்ட் மாறும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஓகே, சோ இங்க நான் தீட்டா வச்சு எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம ஃபேஸர் பாக்குறோம்ல. ஓகே, ரைட். இங்க இப்போ இந்த ஃபேஸரை நான் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது இந்த ஃபேஸர் இந்த வெக்டரை நான் என்ன பண்ண போறேன், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண போறேன். ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்போ வந்து 30 டிகிரி. இப்போ இந்த வெக்டரை நான் 30 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றப்பா, எனக்கு தீட்டா வந்து 30ல இருக்கு. இப்போ இந்த வெக்டர் பொசிஷன் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நான் 30ல மார்க் பண்றேன். கரெக்டா பாரு. அப்போ இந்த பாயிண்ட், அப்போ 30 இங்க இருக்கு. இந்த இடத்துல பாயிண்டா மார்க் பண்றேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ எனக்கு இந்த கரெக்டா பாருங்க, இப்போ இந்த மேக்ஸிமம் எப்பயுமே ஃபேஸர்ன்றது மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த மேக்ஸிமம் பாயிண்டோட மேக்னிடியூட் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வெக்டரை கன்சிடர் பண்ணுவோம். அது உங்களுக்கு முடிக்கும் போது சொல்றேன். ஓகே, இப்போ நான் 30 டிகிரிக்கு நகர்த்தி வச்சிருக்கேன். 30 டிகிரியை மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது அப்படியே இன்னும் கொஞ்சம் நகர்த்தி 60. நல்லா பாரு, ஒரு பாயிண்டை பொறுத்து நம்ம என்ன பண்றோம், ரொட்டேட் பண்றோம். எந்த டைரக்ஷன்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. இப்போ இங்க எனக்கு இருக்கு. இப்போ இது வந்து எனக்கு இப்போ 60 டிகிரி. அப்படியே 60 டிகிரி பாரு, 60. இதுதான் இப்போதைக்கு 60. அடுத்தது 90. இங்க வந்துருச்சுப்பா 90. இந்த வெக்டர் இப்போ 90 இங்க இருக்கு பாரு, இதுதான் 90யா? இதுதான் 90 டிகிரி. ஓகே, அடுத்தது 120. 120 இங்க இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இது 120 பாருங்க. சும்மா நான் உங்களுக்கு ரஃபா வரைகிறேன். இது எனக்கு 120. அடுத்தது 150. 150 இங்க இருக்கு, வரைஞ்சாச்சு 150. அடுத்தது 180. ஓகே, 180க்கு வந்துச்சு. அப்போ இது அப்படியே சேம் பாயிண்ட் இங்க இருக்கு 180. அப்போ நான் இது எல்லாத்தையும் மார்க் பண்றேன், அப்படியே மார்க் பண்றேன். ஓகே, புரியும்? ஒரு வேவ் ஃபார்மட்ல கிடைக்குதா? அதே மாதிரி தான். இப்போ இது இப்படி ரொட்டேட் ஆகி இங்க முடியும் போது, எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயும் முடியும் போது எனக்கு இப்படி கிடைக்கும். இதுதான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், அதாவது 360 டிகிரியில முடியும். புரியுதா? இப்போ ஃபேஸர், இப்போ நான் சொன்னது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு வெக்டர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆனாலும் நமக்கு வந்து ஒரு சைன் வேவ் வந்து கிடைக்கும். ஓகே, அது மட்டும் கிடையாது, 2-3 வேவ் இருக்கு. இப்போ இந்த வேவ் இங்க ஸ்டார்ட், இன்னொரு வேவ் இருக்கு, அது இங்க ஸ்டார்ட் ஆகுது, அது வேற ஒரு ஆம்பிளிட்யூட் இருக்குன்றான். அப்போ இதுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் என்ன, ரிலேஷன் என்ன? இதுக்கு இப்போ நான் கரண்ட் சொன்னா, இப்போ அந்த கரண்ட் வந்து இந்த ஃபேஸர் நம்ம இன்னொரு வெக்டர் வரையணும். இதே மாதிரி இன்னொரு வெக்டர் வரைஞ்சு அந்த வெக்டர் லீடிங்ல இருக்கா, லேகிங்ல இருக்கா, இல்ல இன் ஃபேஸ்ல இருக்கா, அவுட் ஃபேஸ்ல இருக்கான்றத சொல்றோம். ஓகே, இவ்வளவுதான். புரிஞ்சிருக்கும். ஒரு சிம்பிள் பார்ட். அண்ட் ஒரு வெக்டர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டில நம்ம ரொட்டேட் பண்ணோம். அப்படி ரொட்டேட் பண்ணா எனக்கு ஒரு அவுட்புட் வந்து ஒரு வேவ் ஃபார்மேட்ல கிடைக்கும். இது வேவ் டயக்ராம். கரெக்டா? ஃபேஸர் டயக்ராம்ல
ஒமேகா நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இங்க வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லணும். ஓகே, வேவ் டயக்ராம்ல ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி 2 வேவ் இருக்கு 3 வேவ் இருக்குன்னா அங்க வந்து ஃப்ரீக்வன்சி சேமா தான் இருக்கும். அதையும் பார்த்துக்கோ கொஞ்சம். வேற என்ன டஸ்டர் எங்க போச்சு? ஓகே சரி, இப்போ நான் அழிச்சிடுறேன் டஸ்டர். சரி, அடுத்தது நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். முடிய போது சிம்பிளான ஒரு டாபிக் தான் இது. என்னன்னா ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் பியூர் ரெசிஸ்டர். அப்போ ஏசி சோர்ஸ ஓகேயா ஒரு ரெசிஸ்டர்ல கனெக்ட் பண்றான் அப்படின்னு வச்சுப்போம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர்ல கனெக்ட் பண்றேன். ஆர் அப்படின்ற பியூர் ரெசிஸ்டர் கார்பன் ரெசிஸ்டர்ல கனெக்ட் பண்றேன். இப்போ நான் இதுல பவர் சப்ளை ஆன் பண்ண உடனே எனக்கு இப்போ இதுதான் பிளஸ் மைனஸ் அப்படின்னு இருக்கும் இனிஷியலா அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ இதுல எனக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். கரெக்டா வோல்டேஜ் கொடுத்தோம்னா நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுன்றது அடிச்சு துவச்சாச்சு இந்த கான்செப்ட் எல்லாத்தையும். அதே மாதிரி நீ கொடுக்கக்கூடிய வோல்டேஜ்ல வேல்யூவும் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா டி. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் நடத்திருக்கோம்ல. இப்போ எனக்கு ஒரு வோல்டேஜ் நீ இன்ஸ்டன்டா கொடுக்குறேன்னா ஒரு சர்க்யூட்டுக்கு, ஒரு ஏசி சர்க்யூட்ல வோல்டேஜ் நீ கொடுக்குறேன்னா அதோட வேல்யூ எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த சர்க்யூட்ல எனக்கு ஒரு ரெசிஸ்டர் மட்டும் தான் இருக்கு அப்படின்றப்போ இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டுமே எனக்கு அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் Im sin ஒமேகா டி தான் இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, நியூமெரிக்கல் வேல்யூ மாறலாம், ஆனா ஆங்கிள் மாறாது. தீட்டா ஈக்குவல் டு தீட்டான்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. பிகாஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி ஈக்குவல் டு ஒமேகா இன்டு டி. இந்த இடத்துல Vm அப்படின்றது வோல்டேஜ் மேக்ஸிமம், Im அப்படின்றது கரண்ட் மேக்ஸிமம். அதாவது நான் கான்செப்ட் படி என்ன சொல்றேன்னா இதுல வெறும் ரெசிஸ்டர் தான் இருக்கு. ஓகே, நீங்க ஒரு இண்டக்டரோ இல்ல கெபாசிட்டரோ உள்ள இருந்ததுன்னா மேபி சேஞ்ச் ஆகலாம். ஆனா ஏதாவது இந்த ஆங்கிள் சொல்றேன், ஆங்கிள் சேஞ்ச் ஆகலாம். ஆனா எனக்கு ரெசிஸ்டர் மட்டும் இருக்கனால எனக்கு எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்குறியோ அதே அளவு கரண்ட் தான் இருக்கணும். அதே நம்ம இப்போ செக் பண்ணிடுவோம், அப்படிதான் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிடுவோம். நீ கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளவோ, அதாவது என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல பொட்டன்ஷியல் நீ கொடுக்குறியோ எனக்கு அதே அளவு தான் எனக்கு இந்த பொட்டன்ஷியல் டிராப்பும் நடக்கும். கரண்ட் ஃப்ளோ உள்ள ஒரு ரெசிஸ்டருக்குள்ள போகும்போது எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் ஆகுன்றதை நம்ம செகண்ட் சாப்டர்ல படிச்சிருக்கோம். இப்போ இந்த ரெசிஸ்டர் அக்ராஸ் த பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது ஓம்ஸ் லா வச்சு சொல்லிடலாம். VR ரெசிஸ்டரோட பொட்டன்ஷியல் will be equal to current into ரெசிஸ்டர் IR அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத முடியும். புரியுதா? அப்ப கான்செப்ட் படி நீ என்ன பொட்டன்ஷியல் கொடுக்குறியோ எனக்கு அதே அளவுக்கு தான் எனக்கு பொட்டன்ஷியல் டிராப் பண்றது நடக்கும். நான் கான்செப்ட் படியே நான் இதையும் ஈக்குவல் சொல்லிட்டேன். கரெக்டா? நீ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் த வோல்டேஜ், நீ இன்ஸ்டன்டா நீ எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு தான் எனக்கு பொட்டன்ஷியல் டிராப் பண்றது நடக்கும். அப்போ இது ரெண்டையும் நான் ஈக்குவல் சொல்லலாமே. கரெக்டா? அப்படி சொன்னா IR will be equal to Vm sin ஒமேகா டி வரும். அப்போ எனக்கு இப்போ நான் I இந்த வேல்யூ வந்து செக் பண்றேன். கரெக்டா? அப்போ I மட்டும் இருக்கட்டும் ஒரு சைடு, R அந்த சைடு போச்சுன்னா டிவைடு. இப்போ Vm by R sin ஒமேகா டி வரும். அப்போ Vm by R அப்படின்றது என்னது? I equal to Im sin ஒமேகா டி ன்னு. கரெக்டா? V by Rன்றது I தானே. புரிஞ்சா? இப்போ ரெண்டு சேமா? அதான் சொன்னேன், நானும் மாற்றி எதுவும் சொல்லல. அவ்வளவுதான். இப்போ நம்ம புக்ல வந்து கிர்ச்சாஃபோட லூப் ரூல் படிக்கும் கொடுத்திருப்பாங்க. சிம்பிள் தான். அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் will be equal to 0 ன்னு சொல்லிருப்பாங்க. அதாவது பொட்டன்ஷியல் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ இருக்குல்ல, V minus VR equal to 0 அப்படின்றத சொல்லிருப்பாங்க. அல்ஜிப்ரிக் சம், அதாவது இங்க ஏன் மைனஸ் வந்தது அப்படின்னா, இது இந்த VR க்கு முன்னாடி மைனஸ் வந்ததுன்னா இந்த ரெசிஸ்டர் அப்போஸ் பண்ணும் தானே. இந்த சாப்டர் ஃபுல்லா அத பார்த்திருக்கோம். ரெசிஸ்டர் அப்போஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலயும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அப்போஸ் பண்ணுவோம். கரண்டா இருக்கணும், உள்ள எலக்ட்ரான் வரதையுமே எதிர்க்கக்கூடிய தன்மை எல்லா மெட்டீரியலுக்குமே நேச்சரா என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது இருக்கும். அதனால இந்த மைனஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மைனஸ் அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் ஆயிடுமா, அதுதான் நீங்க டைரக்டா எழுதிருங்க கான்செப்ட் படி. ஓகே, இவ்வளவுதான் மேட்டர். ஓகே, நீ என்ன வோல்டேஜ் கொடுக்குறியோ எனக்கு அந்த அளவுக்கு டிராப் நடக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஒர்க் நடக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ ஒரு நாள் வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் கூப்பிடுற, அந்த ஒரு நாளைக்கு தேவையான காசையும் நீ கொடுத்துட்டு அவங்க அந்த ஒர்க்கை பண்ண சொல்ற. ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு சிமெண்ட் பூசுறது அந்த மாதிரி கூட வச்சுக்கோ, பண்ண சொல்ற அப்படின்னா அவங்க அந்த ஒரு நாள் அந்த வேலையை முடிச்சுட்டு அதை அவன்கிட்ட காசு வாங்கிட்டு அந்த ஒரு நாள் அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ மறுநாள் நீ கூப்பிட்டு காசு கொடுக்காம 2வது நாள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னா செய்வாங்க? செய்ய மாட்டாங்கல்ல. அதே கான்செப்ட் தான். நீ எவ்வளவு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு எனக்கு டிராப் நடக்கும். நீ ஒரு நாளைக்கு காசு கொடுத்தனா ஒரு நாளைக்கு வேலை செய்வாங்க, 2 நாளைக்கு காசு கொடுத்தனா 2 நாளைக்கு வேலை செய்யும். அது மாதிரி தான் நீ எவ்வளவு இங்க வோல்டேஜ் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு தான் எனக்கு இங்க டிராப் நடக்கும். இவ்வளவுதான். இப்போ இதை நான் ஃபேஸர்லயும் வேவ் டயக்ராம்லயும் ஈஸியா சொல்லிடலாம். இப்போ இந்த 2 வேல்யூ மட்டும் இங்க இருக்கட்டும், மற்ற எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிடுறேன். நான் வேவ் டயக்ராம்ல ஈஸியா வரைஞ்சிடலாம்.
ஓகே, இங்க பாருங்க. இங்க வரைய இங்க ஃபேஸர் வரைஞ்சிடலாம். ஓகே, அதே மாதிரி இங்க வேவ் டயக்ராம். ஓகே, இங்க எனக்கு கரண்ட், வோல்டேஜ், இந்த ஆக்சிஸ்ல வந்து தீட்டா அல்லது ஒமேகா டி இதுமே சொல்லலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு வோல்டேஜ் வேல்யூ Vm sin ஒமேகா டி, இப்போ எனக்கு ஒரு வோல்டேஜோட வேவ் ஃபார்ம் இல்லை ஒரு கரண்டோட வேவ் ஃபார்ம், நம்ம ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் வரதுலாம் வோல்டேஜோட வேவ் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். சைன் வேவ் நேச்சர் அப்படின்றத பார்த்துருக்கோம். கரெக்டா? அதாவது ஆம்ப்ளிடியூட் வந்து நேராக இருக்கணும். ஆம்ப்ளிடியூட் நேரன்றது இல்லாமல் அது ஒரே ஹைட்ல இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி வரைஞ்சிங்கன்னா தான் அது கரெக்டு. அதனால அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேயா? ரைட். இப்போ வோல்டேஜ் வரைஞ்சிட்டேன். இது V. இதே மாதிரி இப்போ நான் கரண்ட்டும் வரையணும். இதே இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வரைஞ்சிட வேண்டியதான். இது இங்கே ஸ்டார்ட் ஆகி இதே இடத்துல தான் முடியும். மறுபடியும் இதே இடத்துல ஸ்டார்ட் ஆகி ஆப்போசிட்ல ஸ்டார்ட் ஆகி இங்கே தான் முடியும். ஓகேயா சார்? ரெண்டையும் வேற வேற ஆம்ப்ளிடியூட்ல வரைஞ்சிருக்கீங்களே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, காரணம் இருக்கு. எனக்கு இது கரண்ட், எனக்கு கரண்டோட நியூமரிக்கல் வேல்யூவும் வோல்டேஜோட நியூமரிக்கல் வேல்யூவும் வேற வேற. நியூமரிக்கல் வேல்யூனா இந்த இடத்துல மேக்னிடியூட்னு சொல்லலாம். வோல்டேஜோட மேக்னிடியூடும் கரண்டோட மேக்னிடியூடும் வேற. எப்படி சார் சொல்றீங்கன்னா, V/R தானப்பா I. அப்போ இப்போ நான் வோல்டேஜ் வந்து ஒரு 100 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். இதோட ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து ஒரு 10ன்னு வச்சுப்போம். 10 100 அடிச்சோம்னா 10. அப்போ எனக்கு கரண்டோட வேல்யூ என்ன? 10. கரெக்டா? அவ்வளோதான். அப்போ எனக்கு வோல்டேஜ் 100, கரண்ட் 10. அப்போ மேக்னிடியூட் அந்த இதில் நியூமரிக்கல் வேல்யூல சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஏன்னா நீ கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து ரெசிஸ்டருக்கும் அந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாதான் நம்ம கரண்டோட வேல்யூ குறைஞ்சு தான் இருக்கும். நீ கொடுக்கக்கூடிய பவர் சப்ளைக்கு கரண்டோட வேல்யூ குறைஞ்சு தான் இருக்கும். 220 வோல்டேஜ் நீ கொடுத்தனா ஒரு 45 ஆம்பியர் 50 ஆம்பியர் கரண்ட் தான் இருக்கும். நான் நம்பர்ஸ்ல அந்த இது சொல்றேன், சேஞ்சஸ் சொல்றேன். 220 எங்க இருக்கு, 50 எங்க இருக்கு, அந்த மாதிரி. அப்போ நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எனக்கு வேல்யூஸ்ல சேஞ்சஸ் இருக்கும், பட் ஆனா இது எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்கதான் முடியும். அதாவது வோல்டேஜும் கரண்டும் ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும், வோல்டேஜும் கரண்டும் ஒரே இடத்துல தான் முடியும். புரியும்? ஓகே, என்ன சார் அது எப்படி சொல்றீங்கன்னா, இங்க பாரு ஆங்கிள் பாரு, ஒமேகா டி ஒமேகா டி. இங்க எனக்கு +5 -5 அந்த மாதிரி எதுவுமே வரல. அதெல்லாம் நீங்க இந்த இண்டக்டர் கெபாசிட்டர் ஒரு RLC சர்க்யூட் அதெல்லாம் பார்ப்போம், அப்போ புரியும். இப்போ எனக்கு ரெண்டு ஆங்கிள் சேம், அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் சேம். அப்போ இது எப்படி சார் நீங்க ஃபேஸர்ல வரைவீங்க? இது வேவ் டயக்ராம், ஃபேஸர் டயக்ராம் அப்படின்னா அதுவும் அதுதான். இப்போ எனக்கு பாரு, இது ரெண்டும் சேம் இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வோல்டேஜ் எனக்கு இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பாயிண்ட்ல எனக்கு வோல்டேஜ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆமா வோல்டேஜ் வரதுனா இந்த சர்க்யூட்ல வரையணும், மாற்றி வரைஞ்சிட்டேன். எனக்கு இந்த பாயிண்ட்ல எனக்கு வோல்டேஜ் இருக்கு. இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்ல இதே பாயிண்ட்ல தான் எனக்கு கரண்ட்டுமே ஸ்டார்ட் ஆகி மேக்னிடியூட் மட்டும் மாறும். இப்போ நான் இதை OA அப்படின்றது வோல்டேஜ் சொல்லலாம், OB அப்படின்றத கரண்ட்னு சொல்லலாம். வெக்டர். ஓகே, சம் ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மென்ட், ரெண்டு ஆங்கிள் சேம் தானே. ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆங்கிள் ஒமேகா டி = தீட்டான்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. 0 0 கரெக்டா? 0ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எனக்கு வந்து ஒரு இது எப்போ மேக்ஸிமமா இருக்கும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, வோல்டேஜ் எப்பெல்லாம் மேக்ஸிமமா இருக்கோ அப்பெல்லாம் எனக்கு கரண்ட்டும் மேக்ஸிமமா இருக்கு. 90 டிகிரி நீ போட்டு பாரு, ஆங்கிள் 90 டிகிரின்னு வச்சுக்கோ, sin 90 1, அப்போ Vm மேக்ஸிமம். கரெக்டா? இப்போ sin 0னா 0, V 0. அப்போ இங்கேயும் அதேதான், 90னா மேக்ஸிமம், 0னா 0. அவ்வளவுதான் மேடம். அப்போ இதுதான். அப்போ எனக்கு இது ரெண்டுமே கரண்டா இருக்கட்டும் வோல்டேஜா இருக்கட்டும் இன் ஃபேஸ்னா ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும், ஒரே இடத்துல தான் முடியுது. எனக்கு ஆங்கிளும் சேம் ரெண்டுத்துக்கும். இப்போ எனக்கு இதுதான். இப்போ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு இந்த இடத்த ரெப்ரசென்ட் பண்ணுது, இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்த ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆக்சுவலா நீ இப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா இந்த பீக் வேல்யூ, கரண்டோட பீக் வேல்யூ இருக்குல்ல, இதுதான் இந்த வெக்டரோட லென்த், வோல்டேஜோட பீக் வேல்யூ தான் இந்த வெக்டரோட லென்த்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. இப்போ இதுதான் வந்து Im sin ஒமேகா டின்னு எழுதிக்கோ. ஓகே, இப்போ இந்த இடத்துல Vm sin ஒமேகா டி நீ கொஞ்சம் நீட்டா எழுதிக்கோப்பா. ஓகே, இவ்வளவுதான்ப்பா. இன் ஃபேஸ் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோ. மேக்ஸிமமா இருக்கப்போ மேக்ஸிமம், மினிமமா இருக்கப்போ மினிமம், கரண்ட்டும் வோல்டேஜ். ஓகே, கரண்ட் மேக்ஸிமம்னா வோல்டேஜும் மேக்ஸிமம், கரண்ட் மினிமம்னா வோல்டேஜ் மினிமம், ரெண்டு இன் ஃபேஸ். ஸோ கண்டிப்பாக டவுட் வராது. டவுட் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ ஈஸியாக இருந்தது, கிளியரா புரிஞ்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் உங்களுக்கு தேவைப்படுது, ஓகே உங்களுக்கு இந்த டாபிக் நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடிய டாபிக் வந்து நீங்க சொன்னீங்கன்னா, கமெண்ட்ல டைப் பண்ணி விட்டீங்கனாலே நான் வந்து உங்களுக்கு வீடியோ அந்த டாபிக் ரிலேட்டடா A to Z அதில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுவேன். ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.